ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப வித்தியாசமாக பலாப்பழம் வச்சு ஒரு பச்சடி பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா வித்தியாசமாக இருக்குங்க இந்த பலாப்பழ பச்சடி. இந்த பச்சடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு பலாப்பழம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பச்சடிக்கு இப்போ அரைக்க ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துகிட்டு இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் ரெண்டையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்த்தாமல் முதல்ல இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு கெட்டி தயிர் சேர்த்துட்டு நல்லா நைஸாக பேஸ்ட் மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகி வரட்டும். நெய் உருகி வந்த உடனே இப்போ இது கூட பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா பலாப்பழம், அதையே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். பலாப்பழம் நல்லா அப்படி சாஃப்டாக வதங்கி வரணும், அவ்வளோ அளவுக்கு வதக்கணும். கைவிடாமல் ஒரு 8லிருந்து 10 நிமிஷம் அப்படியே வதக்கி விடணும். விட்டுட்டோம்னா ஒரு பக்கம் மட்டும் அப்படியே தீஞ்சிரும். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாயை 2ஆக கீறி அதையும் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை தேங்காயோடு போட்டு அரைக்கக்கூடாது, இது கூட போட்டு தான் வதக்கணும். இப்போ இது கூட கலருக்காக கொஞ்சம் மஞ்சப்பொடி சேர்த்துக்கலாம். பலாப்பழம் இன்னும் நல்லா வதங்கணும். பாதி அளவு வதங்கியிருக்கு. இன்னும் அப்படி ஃபுல்லாக சுருண்டு வரணும், வாணலியில் ஒட்டாமல் அப்படி சுருண்டுட்டு வரணும். நெய் போட்டு வதக்கிறதுனால அப்படி நல்லா சுருண்டு வரும். வாசனையும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு வதங்கி வந்த உடனே இப்போ இது கூட அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய் விழுது, அதையே சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் தயிர் அரைச்ச விழுதை சேர்த்தின உடனே அடுப்பை சிம்மில் வச்சு ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தயிர் சேர்த்துருக்கோம் இல்லையா, ரொம்ப நேரம் அடுப்பில் விட்டோம்னா அப்படி திரியாக போயிடும். சிம்மில் வச்சு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இந்த பச்சடிக்கு உப்போ இல்லாட்டி இனிப்புக்கு சர்க்கரை எதுவுமே சேர்த்தலை. பலாப்பழத்தில் இருக்கிற இனிப்பே போதும். நல்லா கலந்து விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம். தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெயில் தாளித்தாதான் பச்சடி நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்ச உடனே ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து பொன்னிறமாக வந்த உடனே எடுத்து இது மேலே கொட்டிட வேண்டியது. பலாப்பழம் அப்படியே சாஃப்டாக வழுவடுன்னு இருக்கும் இல்லையா, அது கூட முந்திரி பருப்பு சேர்த்தும் போது நல்லா அங்கங்கே அப்படி பல்ல கடிபடும் போது சூப்பராக இருக்கும் இந்த பச்சடி. கண்டிப்பாக இந்த பலாப்பழ பச்சடியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.